சிங்கப்பெண்ணு. இன்னைக்கான சிங்கப்பெண்ணோட அப்கமிங் வீடியோஸ் என்ன நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து ஆனந்தி வந்து கர்ப்பமா இருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே ஆணித்தனமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்க டாக்டர் வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா, இவங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரிப்போர்ட்ல என்ன வந்திருக்கோ அத தான் வந்து சொல்லுவாங்க. ஆனா, இங்க ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நீங்க என்ன பொய் சொல்றீங்களா? அப்படின்னு வந்து ரொம்பவே கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எந்திரிச்சு போறாங்க. ஆனா, அந்த டாக்டர் ரொம்பவே பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இல்லம்மா நீ வந்து கர்ப்பமா தான் இருக்க. அப்படின்னு வந்து சொன்னதும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஆனந்திக்கு என்ன பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. ஏன்னா கூட வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து அன்பு தான் வந்து வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க அன்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூட வந்து வந்தாங்க. ஆனா அங்க வந்திருக்க நர்ஸு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நெனச்சுட்டாங்க, இதுக்கெல்லாம் அந்த பையன் தான் காரணம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுக்கிட்டாங்க. ஸோ நம்ம ஆ இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அன்பு ஏதாச்சும் ஒரு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கெளம்பிட்டாங்க. ஸோ, ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த பையனா தான் இருக்கும். அப்படின்ற மாரி அந்த நர்ஸும் நெனச்சுக்கிட்டாங்க போல. ஸோ, அதனால தான் அந்த பையன் ஆள காணோம் அப்படின்னு சொல்லி நெனச்சுக்கிட்டேன். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அனந்தி போன பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ அவங்க வந்து சொல்றாங்க, "என்னய்யா நீங்க மனுஷன், நீ உங்க பாட்டுக்கு விட்டு போயிடுறீங்க. இந்த மாரி இருக்காங்க." அப்படின்னு சொல்லல. ஆனா ஒரு ஜாட மாடியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சொல்லி வந்து இங்க அன்ப வந்து அனுப்பிச்சு விட்டுட்டாச்சு. ஆனா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க ஆனந்தியோட அம்மாவும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, "என்னம்மா நீ ஹாஸ்பிட்டல் போயிருந்தே என்னம்மா சொன்னாங்க?" அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஃபோன் பண்ணியும் கேட்குறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா, உண்மைய சொல்லாம வந்து மாத்தி வந்து சொல்லிவுட்டாங்க. ஏன்னா, அவங்க வந்து குலதெய்வத்துக்காக பால் வந்து காய்ச்சிருந்தாங்க. ஸோ, அந்த பால் வந்து திரிஞ்சு போச்சு. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பு நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நம்ம ஆனந்தியோட அம்மா வந்து அவங்களும் ஒரு இது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசி நேரத்தில இங்க ஆனந்தி வந்து இந்த மாரி ஆனதுக்கு யார் காரணம்? அன்பா? மகேஷா? ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டைம் வந்து இங்க அன்பு மகேஷையும், ஆனந்தியும் ஒண்ணா இருந்தாங்க. ஆனா அது அவங்களுக்கு தெரியல. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆனந்தி கர்ப்பமா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு தெரியல. ஆனந்தியும் ரொம்பவே வந்து குழப்பத்தில இருக்கு. ஆனா இந்த மாரி விஷயம் நடந்ததே இல்ல அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அன்னைக்கு அந்த பார்ட்டில தான் ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ வேற ஆளுக்கு மட்டும் தான் தெரியுது. ஆனந்திக்கு தெரியவே தெரியாது. என்ன பண்ணுவாங்க? ஆனந்தி அப்படின்றத நம்ம வரப்போற அந்த அப்கமிங் சுவாரஸ்யமான வீடியோல பார்க்கலாம். பாய்.